தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. இந்தியாவில் மோஞ்சாரோ அப்படிங்கிற மருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மருந்தை யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, இந்த மருந்து எதற்காக பயன்படுது, யாருக்காக பயன்படுது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லி லிலி அப்படிங்கிறவர் ஒரு ஃபார்மா மேஜர். ஏற்கனவே இவர் இந்த மோஞ்சாரோ அப்படிங்கிற மருந்தை இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகள்லாம் அறிமுகம் செஞ்சு வச்சு அங்கே ஒரு பிளாக் பஸ்டர் ரிசல்ட்டை இந்த மருந்து கொடுத்துருந்தது அப்படிங்கிறது ப்ரூவன் ஆனதுனால தான் அடுத்தபடியாக கடந்த வியாழக்கிழமை இந்த மருந்தை இந்தியாவில் அறிமுகம் செஞ்சுருக்கார். இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகள் மட்டும் கிடையாது, 2022 இந்த மருந்து அமெரிக்காவிலையும் லான்ச் பண்ணி அங்கேயும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்ததுனால தான் இப்போ இந்தியாவில் இந்த மருந்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சரி, இந்த மருந்து யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லி லிலி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏற்கனவே இந்த மருந்தை நோவாக்னோஸ்டிக் அப்படிங்கிற மாதிரியான பிரபல மருந்துகளோட ஃபார்மா மேஜர்களோட சேர்ந்து எங்களோட ஒரு பெஸ்ட்டான இந்த மருந்தை இந்தியாவில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனுமதியும் வாங்கியிருந்ததுனால தான் இப்போ இந்த மருந்து இந்தியாவில் அறிமுகமாகிறது ரொம்பவே அவருக்கு எளிமையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த மருந்து உருவான விதத்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மருந்து யாருக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது ரத்த சர்க்கரையால் பாதிக்கப்படுற பேஷண்ட்டுக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒபிசிட்டி ப்ராப்ளமால இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து பயன்படுங்க. இந்த மருந்தோட வேலை இதுதான். சரி, இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் இது ஊசி மூலியமா செலுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னும் சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இந்த செரிமானம் அப்படிங்கிற இடத்துல 2 ஹார்மோன்ஸ் வந்துட்டு வேலை செய்யுது. ஒன்று வந்து GLP-1 அண்ட் இன்னொன்று வந்து GIP அப்படிங்கிறது. GLP-1 என்ன பண்ணுன்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கிறது தான் GLP-1ஓட வேலை. அடுத்தபடியாக GIPயோட வேலை என்னென்னா, அந்த உணவில் எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத அது கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்சுலினை சுரக்கும். இதுதான் இந்த 2 ஹார்மோன்ஸோட வேலை. இந்த 2 ஹார்மோன்ஸையும் கரெக்டான நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலினை கொடுக்கறது தான் இந்த மருந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு, அதாவது இந்த ஹார்மோன்ஸ் யாருக்கெல்லாம் சரியான நேரத்தில் வேலை செய்யாது அப்படின்னா, ரத்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும், அதே நேரத்தில் வந்து அதிகப்படியான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும். அதுக்காகத்தான் இந்த மருந்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மருந்து பேஷண்ட் வந்து அவங்களோட உடம்புல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ டவுன் டைஜஷன், அதாவது நம்மளோட செரிமானத்தோட இந்த நேரத்தை குறைக்கும். அப்படி குறைக்கும் போது அடுத்து நம்மளோட உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்கிறத வந்துட்டு இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது எனக்கு வயிறு நிறைஞ்சே இருக்குங்க, அதனால எனக்கு சாப்பிட தோணலை அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்துடும்ல. அப்போ என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணவு, அதாவது நிறைய உடல் பருமன் இருக்கவங்களாம் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பசித்திறன் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து அவங்களோட உடம்புல அதிகமாக வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த மருந்து ஒன்ஸ் நம்ம அந்த நோயாளிகளோட உடம்புல செலுத்திட்டாங்க அப்படின்னா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3 விஷயமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அடுத்து என்ன நடக்கும், நம்ம உடம்புடைய அந்த எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாலே கண்டிப்பாக மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் மெடிக்கலி எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த மருந்து எந்தெந்த அளவில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 2.5 மில்லிகிராம், இன்னொன்று 5 மில்லிகிராம் அப்படிங்கிறது. 2.5 மில்லிகிராம் வந்து 3500 ரூபாய்க்கும், 5 மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 4375 ரூபாய்க்கும் இது விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மருந்து எப்படி எடுக்கணும்னா, ஒரு மாதத்துக்கு 4 தடவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு, அதாவது 2.5 மில்லிகிராம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதத்துக்கு 14,000 ரூபாய் வரைக்கும் வரும். அதே மாதிரி 5 கிராம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாயிலிருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இதுதான் இந்த மருந்தோடைய காஸ்ட்டும் அண்ட் அதே நேரத்தில் இந்த மருந்து கிடைக்கக்கூடிய அளவாகவும் இருக்குது. இந்த மருந்து இப்போ எதுக்கு இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயே எழும். அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1990ல் 5.3 கோடி மக்கள் உடல் பருமனால பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இப்ப, அதாவது
2021ஆம் ஆண்டு இதே கணக்கிடும் பொழுது இந்த எண்ணிக்கை எவ்வளவு ஆகியிருக்குன்னா கிட்டத்தட்ட 23.5 கோடி மக்கள் வரைக்கும் உடல் எடை பருமன் அதிகரிப்புனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் மட்டும் ஒபிசிட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவலை தான் லான்செட்டோட ஆய்வு முடிவுல வெளியாகியிருக்கு. ஒபிசிட்டியால இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வரக்கூடிய வருஷங்கள்ல உடல் எடையால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அதே நேரத்துல இந்த மருந்துகளுடைய தேவையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்கு. சரி, இப்போ இந்த மருந்தோட காஸ்ட் பார்த்தோம் அண்ட் இந்த மருந்து எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது இந்தியாவில் அறிமுகம் செஞ்சிருக்க இந்த நேரத்தில் அடுத்து இந்தியா இந்த மருந்தில் என்னென்ன விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒசம்பெக் அப்படிங்கிற மருந்து வந்து நடைமுறையில் இருக்குது. இது எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு மருந்து அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா இதோட விலை வந்து நாம் நினச்சி பார்க்கறத விட ஒரு அதிகப்படியான விலையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மருந்தில் இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருளான செமாக்ளூடைட் அதாவது எக்ஸ்பைரி டேட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2026 முடியுது. அதனால தான் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்க இந்த மாஞ்சாரோவோட தேவை இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியாவில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு மருந்து தேவையை தீர்க்கறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு தீர்வை எட்டியே ஆகணுன்ற கட்டாயமும் இந்தியாவுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த மாஞ்சாரோ அப்படிங்கிற மருந்து இந்தியாவில் அறிமுகமாகியிருக்கு. சரி, இந்த மருந்து அறிமுகமானாலும் அடுத்தடுத்து என்னென்ன நடைமுறைகள் வந்து சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மருந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு, நோயாளிகளுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்னவா இருக்கும்? அதாவது நம்ம ஆல்ரெடி வேற ஒரு உணவு பழக்கத்தில் நம்ம இருந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா இந்த உணவு பழக்க வழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது எல்லாருக்குமே செட் ஆகுமா? இப்போ அவங்க டெய்லி பண்ணுற எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சிக்கும் சரி, அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அவங்க செய்கிற வேலையாக இருக்கட்டும், அதாவது டெய்லி நம்ம பண்ணுற வேலையாக இருக்கட்டும், டெய்லி நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், நம்ம போயிட்டு வரக்கூடிய இடமா இருக்கட்டும், அதோட நேரமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த மருந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு நோயாளி இந்த மருந்தை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஊசி மூலமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் சவாலாகவும் இருக்குது. ஒரு புது மருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நடைமுறையில் சாத்தியமானதாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாரும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு? அழகுக்கு. இந்த அழகு அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே முதல்ல வந்து நிற்கிறது என்ன? பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எல்லாருமே வந்துட்டு லீனாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகப்படியாக கவனம் செலுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவனம் செலுத்துகிற விஷயம் எங்கே வந்து முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈஸியஸ்ட் வேல எப்படி உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஜிம்முக்கு போய் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர், இல்லை இதெல்லாம் இல்லாமே வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக உடம்பு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் அப்படின்னே சொல்லணும். இந்த மாதிரி இடங்கள்ல அந்த மருந்தோட தேவை அதிகரிக்கும். இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாஞ்சாரோ மருந்தோட தேவை அதிகரிக்கும். இப்படி தேவை அதிகரிக்கும் பொழுது என்னாகும்? நோயாளிகளுக்கு இந்த மருந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்படிங்கிற இன்னொரு சவாலும் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த மருந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் சாத்தியமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், இந்த மருந்தை ஃபார்மால அதாவது மெடிக்கலி இவங்க வந்துட்டு எப்படி அந்த சப்ளை செயினை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சவால் நிறைஞ்சதாகவும் இருக்குது. ஸோ இந்த மருந்தை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்குது. ஆனால் ஒரு மருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த மருந்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒரு சிலர் கொடுப்பாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காகவும் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் ஈஸியாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மருந்து விற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சவாலெல்லாம் இந்த மருந்து எப்படி எதிர்கொள்ள போகுது? நோயாளிகளுக்கு நேரத்துக்கு இந்த மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதிரியான பல கேள்விகளும் இந்த மாஞ்சாரோ மருந்துக்குள்ளே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.